It's not a game, it's a rich thing. Hey guys, welcome back to Tamil Phone channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா வில்லேஜ்ல வந்து எப்படி மேரேஜ்க்கு வந்து மேக்கப் பண்ணிட்டு போகான்னு தான் இன்னைக்கு நான் இந்த மேக்கப் லுக் கிரியேட் பண்ணிருக்கேன். இந்த மேக்கப் லுக் பாத்தீங்கன்னா நம்ம வந்து வில்லேஜ்ல இருக்க ஒரு ரிசப்ஷன் மேக்கப் லுக் தான் உங்களுக்காக கிரியேட் பண்ணிருக்கேன். இதுக்காக பாத்தீங்கன்னா நல்லா ஒரு கிராமத்து ஸ்டைல்ல வந்து எப்படி வந்து saree வியர் பண்ணுவாங்களோ சோ அந்த டைப் ஆஃப் இந்த saree பாத்தீங்கன்னா ஒரு பெங்களூர் சில்க் saree இது. இந்த saree தான் வந்து கிராமத்துல இருக்கவங்க வந்து நிறைய பேர் வந்து வியர் பண்ணுவாங்க, கல்யாணத்துக்குலாம் வியர் பண்ணுவாங்க. ஸோ நான் அதனால இந்த saree வித் இந்த ப்ளூ மேக்கப் லுக் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். நான் இந்த மேக்கப் பார்த்தீங்கன்னா நான் நல்லா வந்து ஒரு போல்டு ஐ மேக்கப் தான் வந்து நல்லா கிரியேட் பண்ணியிருக்கேன். நான் இன்னும் நம்ம தமிழ் பொண்ணு சேனல் என்ன பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், மறக்காம அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லாக்மி 95லேருந்து ஒரு அக்வா ஜெல் எடுத்திருக்கேன். இதோட ரிவ்யூ வேணும்னா மேலே இருக்க கார்டை போய் கிளிக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி மாய்ஸ்சரைசருக்கு இந்த அக்வா ஜெல்லை வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். ப்ளூ ஹெவன் பிராண்ட்லேருந்து ஒரு ப்ரைமர் எடுத்திருக்கேன். இந்த ப்ரைமர் பார்த்திங்கன்னா ஒரு சிலிகான் பேஸில் இருக்க ஒரு ப்ரைமர். நம்மளுக்கு ஆயில் எங்கெல்லாம் க்ரியேட் ஆகுமோ அங்கெல்லாம் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ப்ரைமர் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நார்மல் கவரேஜில் இருக்க ஒரு ப்ரைமர். LA கலர் ட்ரூலி மேட் ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். இதோட ஷேட் நேம் பார்த்தீங்கன்னா கேப்பச்சினோ அப்படின்ற ஒரு ஷேட் நேம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பம்ப் மட்டும் என் கையால் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா ஒரு திக் பேஸில் இருக்க ஒரு ஃபவுண்டேஷன். அது மட்டும் இல்லாமல் இது நல்லா ஒரு ஃப்ளாலெஸ், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப லைட் வெயிட்டடாக இருக்கும். ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இதோட ரிவ்யூ வேணும்னா மேலே இருக்க கார்டை கிளிக் பண்ணி பாருங்கள். மேப்ளின் நியூயார்க் ஏஜ் ரிவைன் கன்சீலர் எடுத்திருக்கேன். இதோட ஷேட் நேம் பார்த்தீங்கன்னா கேரமில்க் அப்படின்ற ஒரு ஷேட் நேம் எடுத்து நார்மலாக நம்ம கன்சீலர் எங்கெல்லாம் அப்ளை பண்ணுமோ அங்கெல்லாம் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். நான் இது கூடவே LA Girl ப்ரோ கன்சீலர் எடுத்திருக்கேன். இதோட ஷேட் நேம் பார்த்தீங்கன்னா ஃபான் ஷேடு. இந்த கன்சீலர் கூடவே வந்து ரெண்டு கன்சீலருமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன், நல்லா ஹைலைட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் வந்து ஒரு ப்ரைடல் மேக்கப் வந்து க்ரியேட் பண்ணுறதுனால கன்சீலர் வந்து கொஞ்சம் நிறைய அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபேஸ் ஃபுல்லாக ஒரு ஸ்பஞ்ச் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஏடிஎஸ் பிராண்ட்லேருந்து ஒரு பனானா பவுட்ரு எடுத்திருக்கேன். இந்த பவுட்ரு பார்த்திங்கன்னா என்னோடய அண்டர் ஐஸில் மட்டும் நல்லா செட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு பென்சில் ப்ரஷ்ஷால் வச்சு நல்லா செட் பண்ணிக்கிறேன். நான் இந்த பனானா பவுட்ரு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா வந்து ஹைலைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மேபிள் நியூயார்க்லேருந்து ஒரு காம்பேக்ட் பவுட்ரு எடுத்திருக்கேன். இந்த காம்பேக்ட் பவுட்ரு பார்த்திங்கன்னா என்னோட கரண்ட் ஃபேவரட்டாக இருக்குது. இதோட ஷேட் நேம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கோரல் அப்படின்ற ஷேட் கொடுத்துருக்காங்க. டஸ்கி ஸ்கினுக்கு வந்து கோரல் வந்து எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிருக்கும். ஒரு ஸ்பஞ்ச் வச்சு நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா செட் பண்ணிக்கிறேன். நல்லா டேபிங் மோஷனில் செட் பண்ணிக்கிறேன். லாக்மி பிராண்ட்லேருந்து ஒரு ஐகானிக் காஜல் எடுத்திருக்கேன். இந்த காஜல் பார்த்திங்கன்னா ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறதுக்கு எடுத்திருக்கேன். என்னோடய ஐப்ரோஸில் வந்து எங்கெல்லாம் கேப்ஸ் இருக்கோ அங்கே மட்டும் நல்லா ஃபில் பண்ணிக்கிறேன். நான் ஃபில் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஸ்பூலி வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நான் உங்களுக்கு ஐப்ரோஸ் பார்த்திங்கன்னா ஒரு ரிவ்யூ வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். ஐலட் ஃபுல்லாக நல்லா பவுட்ரு வச்சு செட் பண்ணிக்கிறேன். சேம் காம்பேக்ட் பவுடரை யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கலாம். நிக்காக்கே பேலட்லேருந்து ஒரு டிரான்சிஷன் ஷேடு எடுத்திருக்கேன். இந்த பேலட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பர்த்டே கேக் வேரியண்ட்டில் இருக்க ஒரு பேலட். நல்லா ஒரு டிரான்சிஷன் ஷேடு எடுத்து என் ஐலட் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். ஐலட் மட்டும் இல்லாமல் க்ரீஸ் ஃபுல்லாக நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு பிளெண்டிங் ப்ரஷ்ஷால் எடுத்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். எஸ்எஃப்ஓ கலர்லேருந்து ஒரு ப்ளூ வேரியண்ட்டில் இருக்க ஒரு அப்சர்ஷன் பேலட் எடுத்திருக்கேன். இந்த பேலட் பார்த்திங்கன்னா முழுசாகவே வந்து ப்ளூ வேரியண்ட்டில் இருக்க பேலட் தான். ஒரு குட்டி ஃப்ளாட் ப்ரஷ் வச்சு நல்லா ஒரு டார்க் ப்ளூ கலர் எடுத்து என்னோடய விங்கில் மட்டும் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு விங் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த டார்க் ப்ளூ கலர் பார்த்திங்கன்னா என்னோடய saree கலர்.
கன்சீலர் வச்சு செட் பண்ணிக்கிறேன் ஐலிட் ஃபுல்லாக. சேம் ஏஜ் ரிவைன் கன்சீலர் எடுத்து லைட்டாக எடுத்து ஒரு ஃப்ளாட் டாப் ப்ரஷ் வச்சு நல்லா செட் பண்ணிக்கிறேன். நான் இப்போது லைட்டர் கலர் யூஸ் பண்ணுறதுனால கன்சீலர் ஃபர்ஸ்ட் செட் பண்ணிட்டு அப்புறம் அப்ளை பண்ணிக்கிறேன். மேப்ளின் நியூயார்க்லேருந்து ஒரு சீஸ் அண்ட் ப்ளஷ் எடுத்திருக்கேன் நான். இது பார்த்திங்கன்னா என்னோடய கையாலே எடுத்து நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ப்ளஷ் பார்த்திங்கன்னா செம்மவே பிக்மெண்டட். அது மட்டும் இல்லாமல் இதில் கிளிட்டர்ஸ் இருக்கிறதுனால நான் ஐஷேடோ மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். ஹிலாரி ஹூடா பேலட்லேருந்து நல்லா ஒரு கோல்டன் ஷேட் எடுத்திருக்கேன். இந்த கோல்டன் ஷேட் பார்த்திங்கன்னா செம்மவே பிக்மெண்டடான இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபாலோட் கூட இருக்காது. நம்மளுக்கு நல்லா ஒரு குட்டி ப்ரஷ்ஷால் எடுத்து என்னோடய இன்னர் ஐலிட்டில் மட்டும் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். நிக்காக்கே பேலட்லேருந்து ட்ரான்சிஷன் ஷேட் எடுத்து நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். எல்லா ஷேட்ஸுமே வந்து நல்லா ஈவன் அவுட்டாக பிளெண்ட் ஆகி இருக்கணுன்றதுனால நல்லா ஒரு பிளெண்டிங் ப்ரஷ்ஷால் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். சேம் ஷேடே எடுத்து என்னோடய வாட்டர் லைன் கீழேயும் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன் நான். கலர் ப்ளூ அப்சஷன் பேலட்ல இருந்து ஒரு டார்க் ப்ளூ ஷேட் எடுத்து வாட்டர் லைன் கீழேயும் வந்து ஒரு ஃப்ளாட் டாப் ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபேஸஸ் கனடால இருந்து ஒரு ஐலைனர் எடுத்திருக்கேன். இந்த ஐலைனர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கிளாசி ஃபினிஷிங்கில் இருக்க ஒரு ஐலைனர். இதோட டிப் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெலிசா இருக்கிறதுனால நான் இன்றைக்கி வந்து ஒரு தின்னான ஒரு ஐலைனர் லுக் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் விங்டு லுக்கும் க்ரியேட் பண்ணிக்கிறேன். லாக்மி காஜலே எடுத்து நம்ம வாட்டர் லைன் கீழேயும் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த காஜல் பார்த்திங்கன்னா சச்ச சூப்பர் நல்லா பிக்மெண்டடாக இருக்க ஒரு லாக்மி காஜல். இந்த காஜல் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ வந்து உங்களுக்கு வேணும்னா மேலே இருக்க கார்டை கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்காக 4 வெரைட்டிஸ் ஆஃப் காஜல் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ போட்டிருக்கேன். மஸ்காரா போட்டுக்கலாம். மஸ்காராக்கு பார்த்தீங்கன்னா மேப்ளின் நியூயார்க்லேருந்து ஒரு வால்யூமைசிங் மஸ்காரா எடுத்திருக்கேன். இந்த மஸ்காரா பார்த்தீங்கன்னா என்னோட கரண்ட் ஃபேவரட்டான மஸ்காரா. அது மட்டும் இல்லாமல் இந்த மஸ்காரா நம்மளுக்கு வாட்டர் ப்ரூஃபும் கூட. கலர் ஃபீல் பேலட்லேருந்து ஒரு கான்டோர் ஷேட் எடுத்திருக்கேன். இந்த கான்டோர் பேலட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டார்க் டஸ்கி ஸ்கின் இருக்கீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டான மேட்ச் ஆன ஒரு கான்டோர் பேலட். கான்டோர் நார்மலாக எங்கெல்லாம் செஞ்சுக்கோமோ அங்கெல்லாம் அப்படியே. சேம் பேலட்லேருந்து ப்ளஷ் எடுத்திருக்கேன். இந்த ப்ளஷ் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சம்மரிஷ் வார்ம் டோனில் இருக்க ஒரு மாதிரி பிங்கிஷ் கைண்ட் ஆஃப் ஒரு ப்ளஷ். டஸ்கி ஸ்கின்னுக்கு வந்து இதுவும் ப்ளஷ்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஓவர் பிக்மெண்டடாக இல்லைனா கூட நம்ம ஸ்கின் டோனுக்கு வந்து எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிருக்கும். கான்ட்ரோர் பண்ணது கீழே பவுடர் வச்சு நல்லா செட் பண்ணிக்கலாம். கான்ட்ரோர் வந்து நல்லா ஷார்ப் எட்ஜஸாக இருக்கு. லிப் லைனர் போட்டுக்கலாம். லிப் லைனருக்கு பார்த்தீங்கன்னா ஏடிஎஸ் பிராண்ட்லேருந்து ஒரு லிப் லைனர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த லிப் லைனர் வந்து என்னோட ஃபேவரட்டான லிப் லைனர். இன் கலர் மேட்மி லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். இதோட ஷேட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி ரெட் மிக்ஸ்டு செரி கைண்ட் ஆஃப் ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக். நம்ம லிப்ஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த லிக்விட் லிப்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா செம்மவே வந்து மேட் ஃபினிஷிங்கில் இருக்க ஒரு லிப்ஸ்டிக். லிப்ஸ்டிக் அப்ளை பண்ண மேலேயும் சேம் ஏடிஎஸ் பிராண்ட்லேருந்து யூஸ் பண்ண சேம் லிப் லைனரை எடுத்து மேலே அவுட்டர் லைன்லேயும் நல்லா ஒரு தடவை அப்ளை பண்ணிக்கிறேன். லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஹைலைட்டர் போட்டுக்கலாம். ஹைலைட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டிலேருந்து ஒரு ஹைலைட்டிங் ஷேட் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் 2 ஷேட்ஸ் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ஸ்விஸ் பியூட்டி ஹைலைட் பார்த்தீங்கன்னா செம்மவே சூப்பர் பிக்மெண்டடான ஒரு ஹைலைட்டர். ஹைலைட்டர் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு பவுடர் ப்ரஷ்ஷால் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன் நான். ஹைலைட்டர் நார்மலாக நம்ம எங்கெல்லாம் அப்ளை பண்ணுவோம் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம ப்ரைடல் மேக்கப் க்ரியேட் பண்ணுறதுனால ஹைலைட்டர் வந்து கொஞ்சம் நிறையா அப்ளை பண்ணிக்கிறேன் நான். ஒரு ப்ளூ வேரியண்ட்டில் இருக்க ஒரு ஜுவல்லரி பீஸ் எடுத்திருக்கேன். இந்த ஜுவல்லரி பீஸ் பார்த்திங்கன்னா சரணா ஸ்டோர்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இதோட ரிவ்யூ வேணும்னா மேலே இருக்க கார்டை கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்காக சரணா ஸ்டோர் பர்ச்சேஸ் பண்ண ஃபுல்லாக ஒரு ஹால் பற்றின ரிவ்யூ போட்டிருக்கேன் நான். இந்த நெக் பீஸோட நம்மளுக்கு ஒரு செட்டான ஒரு இயரிங் அது மட்டும் இல்லாமல் நெத்தி சுடி கொடுத்துருக்காங்க. பவுடர் எங்கெல்லாம் நம்ம செட் பண்ணியிருக்கோமோ அங்கெல்லாம் நல்லா டஸ்ட் அவுட் பண்ணிடலாம். கடைசியாக நம்ம பேங்கிள்ஸ் போட்டுக்கலாம்.
வேரியண்டான பிரைடல் மேக்கப் லுக்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுறீங்கன்னு நம்புகிறேன். இதே மாதிரி இந்த மேக்கப் லுக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த கிராமத்து ஸ்டைலான ஒரு ட்ரெடிஷ்னல் பிரைடல் மேக்கப் லுக் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் செக்ஷனில் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். அதே மாதிரி இன்னும் நம்ம தமிழ் பொண்ணு சேனல் என்ன பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான இருக்கும், மறக்காமல் அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். Until then, bye guys. It's not a game, it's a